அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். மாஷா அல்லா மாஷா அல்லா. குடல் கறி இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முறையில் சமைக்கப் போகிறேன். பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு, நல்லா வெந்துருச்சு. இஞ்சி பூண்டெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அனைத்தையுமே ஒன்றா போட்டாச்சு. அருமையான ஒரு சமையல். வாங்க 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 வாங்க, யார் யாரெல்லாம் வரீங்களோ வாங்க. வரதாக இருந்தால் 1 ஹவருக்கு முன்னாடி சொல்லி வைங்க, சமைச்சு வைக்கிறேன். ஆனால் இது வேணும்னா இன்றைக்குள்ளே வரணும். வீடியோ உடனே அப்லோட் பண்ணிவிடுவோம். இன்றைக்குள்ளே வரவங்களுக்கு குடல் குழம்பு ரெடி. வாங்க வாங்க வாங்க, குடல் குழம்பு சாப்பிட்லாம் வாங்க. அப்புறம் வேறு என்ன இதில் போடணும்? ஓகே, அவ்வளோதான். அருமையான குடல் கரும்பி சமைப்பதற்காக என் மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. நோ ப்ராப்ளம். முகம் தெரியவில்லை என்றால் என்ன? தெரிய வேண்டியது தெரிஞ்சால் சரி. குடலை எப்படி கழுவணும் தெரியுங்களா? இதை பாருங்கள், இந்த இருக்குல்ல, இந்த மணிக்குடல் இருக்க, இதை நீங்கள் தண்ணியை விட்டுலாம் உள்ள விட்டுலாம் அலசவே வேணாம். ஏன்னா அதை குச்சாலெலாம் திருப்பிட்டுலாம் இருக்காதீங்க. ஒரு அலசிட்டு அப்படியே போட்டு வேக வைங்க. வெந்த பிறகு எடுத்து சென்டராக அப்படி கத்திரிக்கோளால் நறுக்கிடுங்க, இல்லை கத்தியால் வச்சு கீறிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற அசடி எல்லாம் வெந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அலசினீங்கன்னா அந்த அசடியெல்லாம் அப்படியே கட்டிட்டு ஓடிடும், க்ளீனாக ஆகிடும். இது நல்லா அலசிடணும். வேக வச்சு ஒரு 2 முறை 3 முறை நல்லா வேக வச்சு கழுவிட்டு 4வது முறை எடுத்திங்கன்னா இப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், ஆஹா, என்ன மனம். அது ஒரு சிமல் கூட வராது. ஆனால் குடலுடைய அந்த கறி சுமல் மட்டும்தான் வரும். உங்களுக்கு கவுச்சி சுமலே இருக்காது. ஏன்னா 3 முறை கழுவிட்டு 4வது முறையில், ஏன் 5வது முறை கூட நீங்கள் கழுவிக்கிங்க ஒரு கழுவு. ஆனால் இங்கே பாருங்கள், நான் பச்சையை வேக வச்சது தான். என்ன ருசி! மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு வேக வச்சேன், அழைச்சிட்டேன். இப்படி திங்கவே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. இல்லைன்னா என்ன செய்வாங்க, வெங்காயம் வந்த பிறகு தான் தக்காளியை போடுவாங்க. தக்காளி வந்த பிறகு பச்சை மிளகா போடுவாங்க. பச்சை மிளகா வந்த பிறகு தான் இஞ்சி பூண்டு போடுவாங்க. நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரியான டேஸ்ட் பங்காளிங்க செய்வாங்க. பங்காளி ஸ்டைலில் ஒரு குடல் குழம்பு.